ஹாய், வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு பார்த்துடலாமா? வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். மாங்காய் ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, பின்ன முருங்கைக்காயோட விதை இருக்கும் இல்லையா, முருங்கைக்காய் விதை, அப்புறம் அதோட பல்ப்பு, பின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் பாப்பாவுக்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுக்க போகிறோம். இப்போ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முருங்கைக்காயிலையும் பெனிஃபிட்ஸ் இருக்குது, முருங்கைக்கீரையிலையும் பெனிஃபிட்ஸ் இருக்குது, முருங்கைப்பூவிலையும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் அயன் கண்டென்ட் இருக்குது. முருங்கை விதையிலையும் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி நான் பருப்பு போட்டு இதை செஞ்சு கொடுக்க போகிறேன். சாம்பார் சாதம் மாதிரி தான், ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு கொடுத்துட்டு நான் 2 ஸ்பூன் சாப்பிட்டேன். சாப்பாடு எப்பயும் வேக வச்ச சாப்பாடு தான் எடுப்பேன். இன்றைக்கி நான் அரை வேக்காடில் எடுத்துட்டேன். ஏன்னா குக்கரில் எப்படி இதெல்லாம் விதையாக இருக்கிறனால குக்கரில் எப்படி ஒரு 5-6 விசில் விடணும். அதெல்லாம் முருங்கை பல்ப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால நிறைய 5-6 விசில் விடணுங்கிறனால நான் அரை வேக்காடில் எடுத்துட்டேன். தண்ணி ஊற்றிட்டேன். எப்பயும் கஞ்சி தண்ணி ஊற்றுவேன், இந்த தடவை தண்ணி ஊற்றிட்டேன். நெய்யில் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். நெய் எடுத்துக்கிட்டேன். நெய் 1 ஸ்பூன் நெய் உருக்கி நான் சாப்பாடு கரண்டியில் ஊற்றிட்டேன். 1 ஸ்பூன் நெய் கூட கருவேப்பிலை, முழு வெங்காயம், பூண்டு, பின்ன இதெல்லாம் போட்டேன். இது வணங்கட்டும் அப்படி சொல்லி போட்டேன். அதுக்குள்ளே உப்பு, மஞ்சள், சீரகம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டேன். எப்பயுமே கீரை கொடுக்கும்போது நீங்கள் பூண்டு கொடுத்துருங்க. நான் கீரைக்கு கீரை இன்றைக்கி கீரைன்னு நம்ம எடுக்கல இல்லையா, முருங்கைப்பூவும் முருங்கைக்காயில் உள்ள அந்த விதையும் முருங்கைக்காயில் உள்ள அந்த சதையும் தானே எடுத்திருக்கோம். அதனால் நான் நெய்யில் செஞ்சுட்டேன். நார்மலாக கீரை மட்டும் போட்டு செய்யணுன்னா நான் எடுக்க மாட்டேன். மஞ்சள், சீரகம், உப்பு போட்டுட்டு இந்த பூவும் போட்டுருங்க. பூ போட்ட பிறகு அந்த காயும் முருங்கை விதையும் உருளைக்கிழங்கும் போட்டுக்கோங்க. மாங்காய் ஒரு துண்டு போட்டுக்கோங்க. ஏன்னா புளிப்பே கொடுக்கல, திடீர்னு புளிப்பு கொடுக்கும்போது பாப்பாவுக்கு செட் ஆகாதுல்ல. அதனால இந்த தடவை முதல்ல மாங்காய் ஒரு சின்ன துண்டு கலந்துருக்கேன். ஏன்னா நான் மாங்காய் சாப்பிட்டாவே தன்யாவுக்கு லூஸ் மோஷன் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால நான் மாங்காவே சாப்பிடாம இருந்தேன். இப்போ மாங்காய் நான் மறுபடியும் சாப்பிட்றதுனால அவளுக்கு ஒரு துண்டு கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா புளி ஒரு துண்டு வாயில் வச்சதுக்கு வாந்தி எடுத்துட்டா. சரி, அதனால மாங்காய் கொடுத்து கொஞ்சம் ஒரு பேருக்கு ஒரு புளிப்புத்தன்மை கிடைக்கும்ல, அதனால நான் மாங்காய் போட்டேன். இந்த சாப்பாட்டில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பயிர் இல்லை, துவரம்பருப்பு போட்டிருக்கோம், முருங்கைப்பூ, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் விதை, உருளைக்கிழங்கு, இதில் எல்லாத்துலேயுமே ஃபைபர் இருக்குது, அயன் இருக்குது. குழந்தைங்களுக்கு அயன் கொடுக்குறனால ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவரை நான் கொடுத்த ஃபுட் ரொட்டீன் பார்க்கலைன்னா நீங்கள் போய் வீடியோவும் பாருங்கள். அதோட பெனிஃபிட்ஸ் பார்க்குறீங்கன்னா ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு, நான் சாதத்துக்கு உப்பு போட்டேன். அரை வேக்காடில் எடுத்தனால 10 தான் இல்லையான்னு பார்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு சாப்பாடும் போட்டுட்டு நம்ம இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா போதும். சாப்பாடு எனக்கு இப்படி தான் ரெடியாகி வந்துச்சு. நான் சாப்பாடு கரண்டியை வச்சு நல்லா இப்படி கிண்டி விடும் போது நல்லா மசிஞ்சு கிடச்சிச்சு. பாப்பா இந்த சாப்பாடு விரும்பி சாப்பிட்டா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.